வாழ்த்துக்கள். மூன் டிவியின் 10 நிமிட செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது உங்கள் இனியன். தலைப்பு செய்தியாக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ள PA சங்மா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பது, மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட லோக்பால் மசோதா தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது உள்ளிட்ட பல செய்திகளை பார்ப்போம். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ள PA சங்மா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீலின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. இதையடுத்து புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் அண்மையில் சென்னை வந்த நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் PA சங்மா முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் PA சங்மாவுக்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அறிவித்தார். இது தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு PA சங்மாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமென முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய PA சங்மா தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகியோர் ஆதரவு தெரிவித்த பின்பு தாம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் கூறினார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் சுயேட்சையாக தாம் போட்டியிட தயார் என தெரிவித்துள்ள PA சங்மா தமக்கு ஆதரவு கோரி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோரை சந்தித்து பேச அனுமதி கேட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் T. ராஜாவை PA சங்மா நேரில் சந்தித்து தமக்கு ஆதரவு திரட்டினார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை திமுக ஆதரிக்கும் என அக்கட்சியின் தலைவர் மு. கருணாநிதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். எனவே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறாரோ அவரை திமுக ஆதரிக்கும் என தெரிவித்தார். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக மத்திய நிதியமைச்சர் பிரணப் முகர்ஜியை ஏற்க முடியாது என தெரிவித்தார். பிரணப் முகர்ஜியை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிறுத்துவது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்த மம்தா பானர்ஜி, மக்களவை சபாநாயகர் மீரா குமார், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மற்றும் மேற்கு வங்க ஆளுநர் கோபாலகாந்தி ஆகியோருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க விரும்புவதாக தெரிவித்தார். இதனிடையே குடியரசுத் தலைவர் தேர்தலில் PA சங்மாவை ஆதரிப்பது குறித்து பாஜக பரிசீலித்து வரும் நிலையில் அவரை ஆதரிக்க முடியாது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார். வாரிசு உரிமை கோரும் வழக்கில் வரும் 26ஆம் தேதிக்குள் இரத்த பரிசோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டுமென முன்னாள் ஆளுநர் NT திவாரிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாரிசு உரிமை கோரி NT திவாரிக்கு எதிராக இளைஞர் ஒருவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மரபணு சோதனை நடத்த உத்தரவிட்டது. இது தொடர்பாக அந்த இளைஞரின் தாயார் இரத்த மாதிரி அளித்தும் NT திவாரி இரத்த மாதிரி வழங்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் வரும் 26ஆம் தேதிக்குள் இரத்த பரிசோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டுமென முன்னாள் ஆளுநர் NT திவாரிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட லோக்பால் மசோதா தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஊழலுக்கு எதிரான லோக்பால் சட்ட மசோதா கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட லோக்பால் சட்ட மசோதாவை தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக லோக்பால் சட்ட மசோதாவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்ப எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மாநிலங்களவை தேர்வுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட லோக்பால் மசோதா நன்கு பரிசீலிக்கப்பட்டு அடுத்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஊழலுக்கு எதிரான வலுவான லோக்பால் மசோதா விஷயத்தில் மத்திய அரசு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே குற்றம் சாட்டியுள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றாது என தெரிவித்துள்ள அண்ணா ஹசாரே குழுவினர் டெல்லியில் வரும் ஜூலை 25ஆம் தேதி மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா விடுதலை செய்யப்பட்டார். இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சிறையில் அடைக்கப்பட்டார். 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற சரத் பொன்சேகாவை விடுதலை செய்ய இலங்கை அதிபர் ராஜபக்சே அண்மையில் உத்தரவிட்டார். இதையடுத்து 2 வருடங்களுக்கு பிறகு பொன்சேகா சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்.
அவரை சிறைவாசலில் கூடியிருந்த அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். மும்பையில் ஆடம்பர ஓட்டலில் நடைபெற்ற விருந்தின் போது போதை மருந்து உட்கொள்ளவில்லை என IPL கிரிக்கெட் வீரர் ராகுல் சர்மா மறுத்துள்ளார். மும்பையில் ஜூகு கடற்பகுதியில் உள்ள ஆடம்பர ஓட்டல் ஒன்றில் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு போதை மருந்து சாப்பிட்டு உற்சாக ஆட்டத்தில் ஈடுபட்டதாக IPL கிரிக்கெட் வீரர்கள் 2 பேர் உள்ளிட்ட 96 பேரை மும்பை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரையும் வேனில் ஏற்றி சென்று மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு காவல்துறையினர் விடுவித்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய IPL கிரிக்கெட் வீரர் ராகுல் சர்மா தான் போதை மருந்து உட்கொள்ளவில்லை என தெரிவித்தார். இதுகுறித்து தாம் விளையாடும் புனே அணி நிர்வாகத்திற்கு தெரிவித்து விட்டதாகவும் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் ராகுல் சர்மா கூறியுள்ளார். கோடை விழாவையொட்டி கொடைக்கானலில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பிரைன்ட் பூங்காவில் 51வது மலர் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் 800 வகையான வண்ண மலர்களும் ஆந்தோரியம், டேலியா, ஃபோர்ட் ஆஃப் பாரடைஸ், டைத்தேன் உள்ளிட்ட அரிய வகை மலர்களும் மலைப்பகுதியில் விளைந்த காய்கறிகளும் கண்காட்சியில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மலர்களால் வடிவமைக்கப்பட்ட கரடி, அணில் போன்ற உருவங்களும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இந்த மலர் கண்காட்சியில் 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் அரசு துறை மற்றும் தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திறந்தவெளி பூங்காக்கள், பெரிய மலர் தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், ரோஜா தோட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு RTO கருணாகரன் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ராஜா முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை அருகே மளிகை கடைக்காரரிடம் வருமான வரி அதிகாரிகள் போல் நடித்து 45 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த திருவெற்றியூரில் வசிப்பவர் கனகராஜா. மளிகை கடை நடத்தி வரும் இவரது வீட்டிற்கு 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் காரில் வந்துள்ளது. வருமான வரித்துறையிலிருந்து வந்திருப்பதாக கூறிய அக்கும்பல் கனகராஜின் வீட்டில் சோதனை நடத்தியது. அப்போது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 45 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஏராளமான நகைகளை எடுத்துக்கொண்டு அக்கும்பல் காரில் ஏறி தப்பி சென்றது. மர்ம கும்பலின் நடவடிக்கையால் சந்தேகமடைந்த கனகராஜா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து மாதாவரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து 45 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சீனாவில் இருந்து அரிய வகை குதிரைகள் இனப்பெருக்கத்திற்காக மங்கோலியா நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சீனாவில் உள்ள ஜின்ஜியாங் பகுதியில் அரிய வகை குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. பிராவல்ஸ்கி எனப்படும் இந்த முரட்டு குதிரைகள் வேகமாக அழிந்து வருகின்றன. இவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ள சீனா இனப்பெருக்க மையம் ஒன்றை ஏற்படுத்தி அக்குதிரைகளை அதிக அளவில் வளர்த்து பராமரித்து வருகிறது. இந்நிலையில் 4 குதிரைகள் அண்மையில் மங்கோலியா நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நட்புறவை வளர்ப்பதற்கான முயற்சியாக இக்குதிரைகள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இனப்பெருக்கம் மூலம் அக்குதிரைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. மங்கோலியாவுக்கு அனுப்பப்பட்ட குதிரைகள் திடகாத்திரமானவை என்றும் அவை அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் தன்மை படைத்தவை என்றும் குதிரை காப்பக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புனே நகரில் இன்று நடைபெறும் IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் தகுதி சுற்று ஆட்டத்தில் டெல்லி டேர் டெவில்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கிய IPL கிரிக்கெட் போட்டி இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. இதுவரை நடைபெற்ற 72 லீக் ஆட்டங்கள் முடிவில் 22 புள்ளிகளுடன் டெல்லி டேர் டெவில்ஸ் அணி முதலிடத்திலும் 21 புள்ளிகளுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2வது இடத்திலும் உள்ளன. இதேபோல் 20 புள்ளிகளுடன் மும்பை அணி 3வது இடத்திலும் 17 புள்ளிகளுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4வது இடத்திலும் உள்ளன. இதன் மூலம் முதல் 4 இடங்களை பிடித்த டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. இந்நிலையில் புனே நகரில் இன்று நடைபெறும் IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் தகுதி சுற்றுக்கான ஆட்டத்தில் டெல்லி, கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இத்தாலியில் நடைபெற்று வந்த இத்தாலி கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் நப்போலி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இத்தாலி கால்பந்து கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் பிரபல அணிகளான நப்போலி மற்றும் ஜுவான்டோஸ் அணிகள் ஆகியவை மோதின. ஆட்டம் துவங்கியதுமே நப்போலி அணியின் ஆதிக்கம் காணப்பட்டது. ஜுவான்டோஸ் அணியினரை ஏமாற்றி நப்போலி அணியினர் பந்தை கடத்தி சென்று ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்கவில்லை. 2வது பாதியில் நப்போலி அணியின் எடிசன் மற்றும் மாரக் ஆம்சிங் ஆகியோர் அடுத்தடுத்து கோல் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர்.
மாரடோனா தலைமையிலான நப்போலி அணி 1987 பட்டம் வென்றது. அதையடுத்து தற்போதுதான் வாகை சூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று பிரான்சில் நடைபெற்று வந்த லீக் கால்பந்து போட்டியில் மாண்ட்பில்லர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியை வீழ்த்தி பட்டத்தை தட்டி சென்றது. இந்த கால்பந்து போட்டிகளை காண ஏராளமான ரசிகர்கள் மைதானத்தில் திரண்டிருந்தனர். இதனால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இத்துடன் மூன் டிவியின் 10 நிமிட செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.